வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பைபிளில் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்ம நடத்துகிற தேவன். ஆமென். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு அதுதான், நடத்தி செல்லும் கர்த்தர். The Lord leads. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரணத்துக்கு அப்பாலும் நம்மை நடத்துவார். மரணத்துக்கு அப்பாலும் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்பானவர்களே, அந்த லீட் என்கிற அந்த வார்த்தை, நடத்துவார், நடத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழில் ஒன்று நடத்துவார், நடத்துகிறவர் அப்படின்னு முடிஞ்சிருது. ஆனால் நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்போது, ஏன் நம்ம மொழிபெயர்ப்புகளை பார்க்குறோன்னு சொன்னால், எல்லா பெரும்பான்மையான மொழிபெயர்ப்புகள் இப்படி தமிழில் இருந்த இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்க்கிறது இல்லை. எல்லா மொழிபெயர்ப்புகளுமே வேதாகம மொழிபெயர்ப்புகள் மூல பாஷையாகிய அந்த எபிரேயத்திலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் தான் என்ன செய்கிறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. அப்போது அந்த மொழிபெயர்க்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தைக்கு என்னென்ன கோணங்கள் எல்லாம் வேறு வார்த்தை இருக்குமோ அதை போடுறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சரியா? இப்போ இந்த வார்த்தைக்கு லீட் என்கிற வார்த்தை இருக்கிறது. நடத்தி, நடத்துகிறவர் அப்படின்னா லீடர். லீட், he leads us till the end of our life, even beyond our life. நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பாலும் அவர் நம்மை லீட் பண்ணுவார். லீட் என்று சொல்லும்போது அவர் நமக்கு தலைவராக இருக்கிறார், லீடராக இருக்கிறார், நமக்கு முன்னால போறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, அதுக்கு பெரும்பான்மையான மொழிபெயர்ப்புகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, he guides us even beyond our life. நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பாலும் நமக்கு வழிகாட்டியா இருப்பார். கைடுங்கிறவர் யாரு? வழிகாட்டி. சரியா? இன்றைக்கு நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் போயிட்டீங்கன்னா உங்களை தெரியும், இவர் உள்ளூர்காரன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் வேற ஊர்ல இருந்து வர்றவங்க, வேற ஸ்டேட்ல இருந்து வர்றவங்கள போய் ஆட்கள் சுத்திக்கிடுவாங்க. ஒரு கார்டை காமிச்சு, நான் ஒரு ஆத்தரைஸ்டு கைடு சார், கவர்மெண்ட் என்ன கைடா ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அவன் இந்தியா இருந்தால் ஹிந்தியில் பேசுவாங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் பேசுவாங்க, தெலுங்குன்னா தெலுங்கில் பேசுவாங்க. இந்த கைடுகள் எல்லாம் ஒரு 7-8 மொழி படித்து வச்சுருப்பாங்க. அங்கே போய் அவங்கள்ட்ட பேசி, உங்களுக்கு நாங்கள் கோயிலை சுற்றி காட்டுறோம், மதுரையில் முக்கியமான இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த கைடுக்கு எல்லாமே தெரியும், அவைகளுடைய சரித்திரம் தெரியும். அப்போது வெளியே இருந்து வர்றவருக்கு அவைகளை பற்றி தெரியாது, இடம் தெரியாது, பின்னணி தெரியாது. அப்போ அவங்க ஒரு கைடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. என்ன, முழு பஸ்ஸில் வந்திருப்பாங்க, முழு பஸ்ஸில் உள்ளவங்க ஒரு கைடை பிடிச்சிக்கிடுவாங்க. அந்த முழு பஸ்ஸில் உள்ளவங்களுக்கு அவர் எல்லாம் வழிகாட்டுவார். அப்போ கைடு, வழிகாட்டி, நமக்கு தெரியாத இடத்துல தெரியாத சூழ்நிலையில் நம்ம வழிகாட்டி, இதுதான் வழி, இப்படி போங்கன்னு சொல்லி நடத்துகிறவர். அப்போ அவர் கைடா இருந்து நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இன்னும் அடுத்து பார்க்கும்போது இன்னும் சில மொழிபெயர்ப்புகள்ல என்ன இருக்குன்னு சொன்னா, he rules us till the end of our life. நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் நமக்கு ராஜாவா இருப்பார். ராஜா சட்ட திட்டங்களை பிறப்பித்து அதுல தன்னுடைய பிரஜைகள் நடக்கும்படிக்கு அவர்களை அவர் அரசாளுகிறார் இல்லையா? அதான் ரூல்ஸ் அஸ். அதெல்லாம் இந்த நடத்துகிறார் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. அதுதான் சொல்றேன். அப்போ அவர் நம்மை தலைவராக இருந்து என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அவர் நம்மை ஒரு வழிகாட்டியாக இருந்து நம்மை நடத்துகிறார். அவர் ஒரு அரசனாக நம்மை நடத்துகிறார். இன்னும் சில மொழிபெயர்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, he governs us till the end of our life. நம்மை ஆளுகை செய்கிறார். இன்னைக்கு கவர்மெண்ட்னு சொல்றோம், ஆட்சி செய்கிறார், ஆளுகை. அப்போ வழிமுறைகளை வகுத்து கொடுத்து, அரசாங்கம் என்ன செய்யுது? மக்கள் வாழ்றதுக்குரிய வழிமுறைகளை வகுத்து கொடுத்து. அப்போ ஆண்டவர் நமக்கு அவர் ஆளுகை செய்து நடத்துகிறார், வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்து நம்மை நடத்துகிறார். சரியா? நான் நினைக்கிறேன், எனக்கு எக்காலத்திலும்
எனக்கு என்னை நடத்துகிறதற்கு ஒரு தேவை என்பதை நான் உணர்ந்ததை விட இப்போ நாள் போக போக இன்னும் நான் அதிகமாக தேவை என்று உணர்கிறேன். என்னை நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். என்ன சில நேரங்களில் திகைத்து நிற்கிறேன். சில நேரங்களில் என்ன செய்யன்னு தெரியல. முன்னே விட இப்போ அதிகமாக பார்க்குறேன். ஏதோ வயசாயிருச்சு, நம்ம இவ்வளோ வருஷம் ஊழியத்தில் இருந்துட்டோம், அப்படி இல்லை. இப்போ இன்னும் எனக்கு அந்த தேவையை, என்னை நடத்துகிற ஒரு நபர் வேண்டும் என்கிற அந்த தேவையை நான் உணர்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தால் அது பெரிய ஆசீர்வாதங்க. எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை நடத்துறதுக்கு என்ன இதுதான் வழி அப்படின்னு நமக்கு வாழ்க்கையில் முன்னால் இருக்கிறத காட்டி சொல்லி நடத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தா. ஒரு சின்ன குழந்தை பாருங்க, கையை பிடிச்சிட்டு போகும்போது அது பாதையை குறித்தோ எதை குறிச்சோ என்ன செய்யறதில்லை, பயப்படுறதில்லை, கவலைப்படுறதில்லை. காரணம் என்ன? அப்பா என் கையை என்ன செஞ்சிருக்கிறார், பிடிச்சிருக்கிறார். அவருக்கு பாதை தெரியும். அவர் என்ன செய்வார், நடத்துவார். ஆமென் சொல்லலாமா? The child doesn't care about it. அது அதை பற்றி கவலையே படாது, நினைச்சு கூட பார்க்காது. என்ன நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். as a personal guide, ஒரு குழுவுக்குரிய கைடு அல்ல, is a personal guide. நான் சொன்ன இந்த கைடெல்லாம் குழுவுக்கு உரிய கைடு. நான் அமெரிக்கா போயிருந்தேன். அங்கு வாஷிங்டன் டிசியில் அங்கு உள்ள பார்லிமெண்ட், அவங்களுடைய தலைமையகம் கேபிட்டல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. CAPITOL, கேபிட்டல் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. அதுக்குள்ளே டூர் போனோம். அவங்களுடைய பாராளுமன்றம்னு வைங்களேன். அங்கே குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள மக்கள் டெய்லி போய் வரலாம். பிரம்மாண்டமான இடம். அங்கே எங்களுக்கு எல்லாம் தலையில் மாற்றுறதுக்குரிய ஹெட்ஃபோனை கொடுத்துட்டு ஒரு குரூப், அந்த ஒவ்வொரு பேட்சுக்கும் இத்தனை பேர், 25 பேர் 30 பேர் போகலான்னு வச்சுருக்கிறாங்க. அப்படி உள்ளே போனோன்னா அவங்களுக்கு ஒரு கைடை நியமிச்சிடுறாங்க. அந்த கைடு முன்னால் போவார், அவர் பேசிகிட்டே போவார். அவர் நிற்கிற இடத்துல நாங்கள்லாம் என்ன செய்யணும், நிற்கணும், அவர் சொல்கிறத கேட்கணும். அப்புறம் அந்த இடத்துல என்ன ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அடுத்தவர் ஃபாலோ மீ, வாங்க அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டு அடுத்து முன்னால் போவார். அடுத்த ஒரு இடத்துல போய் நிற்பார், அங்கே உள்ளதை காட்டுவார், பேசுவார். அப்போ இன்னும் நாங்கள்லாம் கும்பலாக இன்னும் 25 பேரும் அவர் சொல்கிறத என்ன செய்வோம், கேட்டுகிட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் தருவார், எதுவும் ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த இடத்துல எடுத்துக்கோங்கம்பார். அப்போது ஒரு அந்த இடத்தை பற்றி எங்களுக்கு முன்னப்பின்னா என்ன செய்யாதுங்க, தெரியாது. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வழிகாட்டுறாரு. அப்போது ஒரு வழிகாட்டி தேவை, ஒரு கைடு தேவை, நம்மளை நடத்தி செல்றதுக்கு. நம்ம எல்லாருடைய வாழ்விலும் அந்த ஒரு தேவை, இன்றியமையாத தேவை நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கிறது. நம்மளை ஒருத்தர் லீட் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் வேணும். நான் என்னுடைய கேரக்டரை பார்க்குறேன், என்னுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது நான் பின்னால் சொல்லுவேன் மென்டார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆனால் என்னுடைய கேரக்டரை பார்க்கும்போது நான் மென்டார்னு ஒருத்தரை ஏற்படுத்தின நபர் அல்ல. ஆனால் ஏற்படுத்திட்டு உடனே அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு அப்படி செய்கிற நபர் அல்ல. சிலர் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்னுடைய முறையை விட அது பெட்டர்னு நினைக்கிறேன், நல்ல முறைன்னு நினைக்கிறேன். அதில் சில தீமையான காரியங்களும் இருக்கிறது. ஒரு மென்டார் தான் இருக்கணும்ட்டு இல்லை, வாழ்க்கையின் வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு மென்டார்ஸ் இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய மாதிரி நான் பார்க்கும்போது நான் மென்டாராக சிலரை என் மனதில் என்ன செஞ்சுருப்பேன், வச்சுருப்பேன். அவங்க லைஃபு, அவங்க எப்படி செயல்படுறாங்க செய்கிறாங்கங்கிறத நான் க்ளோஸாக என்ன செய்வேன், வாட்ச் பண்ணுவேன். இது என்னுடைய மெத்தட். நான் போய் யார்கிட்டையும் என்ன, நேற்றைக்கு கூட ஒரு பாஸ்டர், ரொம்ப சீனியர் பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தர், ஒரு ஜூனியர் பாஸ்டர் இருந்தார். அவரும் இவரும் பெருமையாக சொல்லிக்கிறாங்க, எப்படி இவர் தான் எனக்கு மென்டார் அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இவர் இந்த சீனியர் பாஸ்டர் சொல்கிறாரு, இவருக்கு நான் தான் யார், மென்டார்னு சொல்கிறார். அப்படி சொல்லிக்கொள்ளக்கூடிய நிலைமையில் என்னுடைய லைஃப்பில் இல்லை. ஆனால் பர்சனலாக ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொருத்தரை நான் முன்மாதிரியாய் வைத்து நோக்குகிறேன். அவர்களிடத்திலிருந்து, அவங்க வாழ்க்கையிலிருந்து நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன். சரியா? சில நேரங்களில் உங்கள் பெற்றோர் உங்களுடைய மென்டாராக இருக்கலாம், என்ன, உங்களுடைய தாயோ தகப்பனோ இருக்கலாம், உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ இருக்கலாம்,
ஒரு பாஸ்டராக இருக்கலாம், என்ன ஒரு லீடராக இருக்கலாம். நமக்கு நடத்துதல் தேவை. எத்தனை பேர் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? நான் அதுக்காக ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. we all need someone in our life to lead us, to guide us. நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. இன்னும் ஏன் நமக்கு நடத்துகிறவர் தேவை என்று சொல்லும் பொழுது யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கையில், யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கு வாசிங்க. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அப்போ பாருங்க, எதுக்கு நமக்கு ஒரு கைடு வேணும் அப்படின்னா, நம்ம போற பாதை இதுவரை நம்ம நடந்து போகாத பாதை. அப்போ அந்த பாதையை அறிந்த ஒருவர் நமக்கு இருக்கணும். அது போன்ற சூழ்நிலை அனுபவங்களினூடாய் கடந்து சென்றவர் ஒருவர் நமக்கு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார்? கடந்து போயிருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய அந்த பாதையை காட்டும்படி அவர் அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அப்போ அந்த அடிச்சுவடுகளை நாம பின்பற்றணும். அவர் பெர்ஃபெக்ட் லீடர், அவர் நடத்துகிறவர். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 காரியம் சொன்னேன். லீடர், அடுத்து வழிகாட்டி, அரசன், ஆளுகை செய்கிறவர், ஆளுநர். இந்த 4ம் ஒரு கேரக்டர்ல ஃபிட் ஆகும். அந்த கேரக்டர் என்ன? மேய்ப்பன் என்கிற கேரக்டர்ல ஃபிட் ஆகும். ஷெப்பர்ட். திரளான ஜனங்களை கண்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம்? மனதுருகி அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, they are sheep without shepherds, அவங்க மேல மனதுருகுகிறார். அவங்கள நடத்துறதுக்கு ஆள் இல்லை, நடத்துறதுக்கு ஆள் இல்லை, மேய்ப்பன் இல்லை. தாவீது தான் சொல்றார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது he says all these characters. இந்த எல்லாத்தையும் ஆண்டவரோட ஒப்பிட்டு சொல்றார். அவர் என்னை அவர் லீடரா, எனக்கு தலைவரா இருக்கிறார், என்னை என்னுடைய வழிகாட்டியா இருக்கிறார், என்ன அரசாட்சி செய்கிற அரசனா இருக்கிறார், என்ன கவர்ன் பண்ற ஆளுநரா கவர்னரா இருக்கிறார். இதெல்லாம் அந்த ஒரு கேரக்டர்ல அடங்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தருகிற நற்செய்தி என்னன்னு சொன்னா, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றேன். I will be your guide. அப்படி அவர் கைடா இருக்கணும். ஸ்தோத்திரம். 58ஆம் அதிகாரம், ஏசாயால் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்கள். கவனிங்க, கர்த்தர் உங்களை நடத்தும் போது அந்த வசனத்தின் பின்னால உள்ள பகுதியெல்லாம் இருக்கும், நடக்கும். வசனத்தை இப்ப வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். அவர் நடத்தும் போது மகா வறட்சியான காலங்கள்லையும் உங்க ஆத்துமா எப்படி அடையும்? திருப்தியா இருக்கும். அடுத்து, உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். உங்கள் எலும்புகள் புஷ்டியா இருக்கும். இட் வில் நெவர் கோ ட்ரை. நீங்க பலமா இருப்பீங்க. அடுத்து, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பார். அதை வியாக்கியானம் பண்ணி பேசணும்னா இன்னொரு பிரசங்கம் ஆயிரும். ஆனால் முதல்ல கர்த்தர் உங்களை நித்தமும் என்ன செய்வார்? நடத்துவார். நித்தமும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. நித்தமும், டெய்லி. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே லீட் மீ டுடே, கைட் மீ டுடே. ஆண்டவரே என்ன தலைவனா இந்த நாளில் நடத்துங்க ஆண்டவரே. நடத்துவார் அவர். ஆனால் நடத்தணும்னு சொன்னா நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அந்த நடத்துதலுக்கு என்ன செய்யணுமே? அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்காதவங்கள ஆண்டவர் நடத்த முடியாது. சரியா? நடத்த முடியாது. ஆண்டவர் மனுஷனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார், ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். நீ விரும்புனதை செய்யலாங்கிற அந்த சுதந்திரத்தை எல்லா மனுஷருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் நடத்தணும்னு சொன்னா
you have to submit yourself for his leading, for his leadership. அவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து மனிதனா வந்தார். பிலிப்பியர் 2 அதிகாரத்துல 4ல இருந்து வசனங்களை வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் பிதாவுக்கு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாம். சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். அதுல அந்த கீழ்ப்படிந்தவராகி அப்படிங்கிறதுல என்னன்னா, obeyed என்பதை விட he submitted. தன்னை அவர் என்ன செய்தாருங்க? கீழ்ப்படுத்தினார். he was equal with God. அவர் பிதாவோடு சமமானவர். ஆனா இப்போ அவரால் நடத்தப்படும்படிக்கு அவர் தன்னை சமர்ப்பிக்கிறார், சப்மிட் பண்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். அவர் நீதியின் பாதைகளில் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க, வற்றாத நீரூற்றா இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா நீங்க சப்மிட் பண்ணணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் சுய இஷ்டத்துக்கு நான் நடக்காம வாழாம நீங்க நடத்துறபடி நான் நடக்கிறதுக்கு என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி இந்த நேரத்தில் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கைய நீங்க நடத்துறபடி நடக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ரோமர் 12:1 அதான் வாசிக்கிறோம். ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஏற்கும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் சரண்டர். முற்றிலுமா அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. சரண்டர், டோட்டலா சரணாகதி ஆகிறது. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்க நடத்துறபடி நடக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இந்த தேவன், நீங்களும் சொல்லலாம் தாவீதோடு சேர்ந்து, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரணத்திற்கு அப்பாலும் என்னை என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்து செல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவைகளை கொண்டு ஆண்டவர் நடத்துகிறார்? எவைகளை கொண்டு நடத்துகிறார்? முதலாவது அவருடைய வார்த்தையை கொண்டு நடத்துகிறார். அல்லேலூயா. 119 சங்கீதம் 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த வசனம் தான் வெளிச்சம். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் லைட் இருக்குது, கரண்ட்டும் இருக்குது, சுவிட்சும் இருக்குது. இப்போ வெளிச்சத்தில் இருக்கிறதா அல்லது இருட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறது யாருடைய தீர்மானம்? உங்க தீர்மானம். சுவிட்சை போட்டா லைட்டு ஏரியும், நீங்க வெளிச்சத்தில் இருப்பீங்க. இல்ல வேண்டாம், கரண்ட் செலவு, இருட்டு நல்லா இருக்கு அப்படின்னா எங்க இருப்பீங்க? இருட்டில் தான் இருப்பீங்க. ஆனா அங்க வெளிச்சம் இருக்கா? இருக்கு. ஆனா இருட்டில் இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருட்டிலேயே அவங்க வாழ்க்கை போறதுக்கு காரணம் என்ன? இந்த சுவிட்சை தினமும் ஆன் பண்றது இல்லை. இந்த வசனமாகிய வெளிச்சத்தை தன் வாழ்க்கையில பெறுறது கிடையாது. இருட்டிலேயே தடவிட்டே காலம் பூரா இருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் வெளிச்சத்தை தந்திருக்கிறாருங்க. இந்த பைபிள் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர், இந்த நாளில் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா, நான் போக வேண்டிய இடத்த எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, இதை செய்யலாமா கூடாதா, உங்க வார்த்தையிலிருந்து எனக்கு வழி காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன வழி கிடைக்குமா கிடைக்காதா? ஆண்டவர் நடத்துவாருங்க. ஒரு சின்ன பிள்ளைய நடத்துற மாதிரி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. எதன் மூலமா ஆண்டவர் போதிப்பாருன்னு நினைக்கிறேன்? இந்த வசனம் தான். அல்லேலூயா. இந்த வசனத்துல தான் ஆண்டவர் நீங்க நடக்க வேண்டிய வழி போதனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால இந்த வெளிச்சத்தை தினமும் நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த வெளிச்சத்துல நடங்க. இன்னொரு இடத்துல அந்த வசனம் வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்குன்னா,
வெளியே வெளிச்சம் அல்ல, நீங்களே வெளிச்சமா என்ன செய்திடுறீங்க, மாறிடுறீங்க. அந்த அர்த்தத்தில் இருக்கு. நீங்க வசனத்தை வாசிக்கும் போது யூ பிகேம் தட் லைட், பிகம் தட் லைட். நீங்க அந்த வெளிச்சமா மாறிடுறீங்க. நீங்க இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி யூ yourself become a light. நீங்க நடக்க நடக்க வெளிச்சம். ஆண்டவர் அந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டே போவார். கர்த்தர் நடத்துவார். கையை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, வசனத்தின் மூலம் ஆண்டவர் நடத்துறார். இரண்டாவது, ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் நடத்துறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் நடத்துறார். சரியா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொர்நேலியோ பற்றி சொல்லியிருக்கிறது, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியோ யூதன் அல்ல, புறஜாதியான். ஆனால் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன். மதம் மாறி யாரா மாறிட்டான்? யூதனா மாறிட்டான். அப்போ யெகோவா தேவனை நோக்கி கும்பிடுறான், தான தர்மம் பண்றான், இடைவிடாமல் என்ன செய்தானா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனா இருந்தான். அவனுக்கு இன்னும் ரட்சிப்பு தெரியாது, இயேசுவை தெரியாது, இந்த சத்திய ஜீவ வார்த்தையெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்றவனா இருந்தான் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தேவதூதனை அனுப்பி சொல்றாரு, நீ ஆள் அனுப்பி பேதுருவை என்ன செய், கூப்பிடு. அவன் நீ என்ன செய்யணும், ஸ்பிரிச்சுவலா அவன் லைஃப்ல தேவையான விஷயங்கள் என்னங்கிறத அவன் உனக்கு சொல்லி தருவான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இப்ப ஜெபிக்கிறவனை கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. அவன் இயேசுவைய அறியாதவனா இருந்தும் யெகோவா தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவனை நடத்துகிறார். He leads him. உடனே இவன் 2 பேர் அனுப்புறான். அந்த 2 பேரும் போய் நேரா ஆண்டவர் சொன்ன அட்ரஸ்ல நிக்கிறாங்க. அங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். 6ஆம் மணினா பகல் 12 மணி, மதியம் 12 மணி. ஏன் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான்ங்கிறது 10வது வசனத்தில் இருக்கு. அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் ஜெபம் பண்ண எங்க போனான்? மேல் வீட்டுக்கு போனார். சரியா? அப்போ அவர் ஞான திருஷ்டி அடைகிறார். சாப்பாடு பசியோட வீட்டுக்கு வர்றார். எங்கேயோ ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றார். சாப்பிடலான்னு வர்றாரு. வீட்டில் இன்னும் ரெடி ஆகலை, சாப்பாடு ரெடி ஆகலை. ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் ஜெபம் பண்றதுக்காக எங்க போயிட்டார்? சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோன்னு போயிட்டார். இப்போ ஆண்டவருடைய லீடிங் பாருங்க. ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ற இடத்துல ஞான திருஷ்டி அடைந்து வானத்துல இருந்து ஒரு துப்பட்டி இறங்குது. அதெல்லாம் பார்க்கிறாரு. ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய முடிவில் உன்னை கூப்பிடுறதுக்கு 2 பேர் வருவாங்க, அவங்க கூட போறதுக்கு நீ தயங்காத, அவங்க கூட நீ என்ன செய், போ, உனக்கு அங்க ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. த லீடிங். ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுகிறவனை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? நடத்துறார், லீட் பண்றார், கைட் பண்றார். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருந்து என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது he will lead you. அவர் உங்களை கைட் பண்ணுவார், நடத்துவார். இன்னொரு நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் 9ஆம் அதிகாரத்தில், அதிலே அப்போஸ்தலர் 9ல் பார்க்கும்போது 9ல் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அனனியா என்கிற சீஷன்ட்ட ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஜெபம். இந்த சம்பவம் தமஸ்குக்கு வர்ற வழியில ஆண்டவரை பவுல் சந்திக்கிறான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிறவ இயேசு நானேன்னு சொல்லும் போது இவன் சரணாகதி ஆகிறான். கண் பார்வை போயிருது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவர் அவனுக்கு சொன்னதெல்லாம், நீ போய் தமஸ்குவில் இந்த வீட்டில் போய் என்ன செய் இருன்னு சொன்னார். He doesn't know anything else. ஒன்றும் தெரியாது, ஒருத்தரும் கூட இல்லை. இவன் போய் அங்கே உட்கார்ந்து என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். இவனுக்கு தேவையான உதவியை கர்த்தர் அவனை தேடி அனுப்புறாரு பாருங்க. ஜெபம் பண்ணும்போது உங்களை
நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு சொல்லி என்ன உதவி தேவை, என்ன ஒத்தாசை தேவை, அதை செய்கிற மனுஷங்களை நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புவாருங்க. நீங்க யார்கிட்ட போக என்ன செய்யன்னு திகச்சு நிற்கும் போது கர்த்தரே நடத்துகிறார். அவன் கண் பார்வை இழந்தவனா அப்படி இருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் இன்னொரு ஆளை நடத்துறார். இல்லை, நான் முன்னால சொல்லி இருக்கிறேன், ஒரு சாதாரண விஷயம்தான். பயங்கர பசி. ஒரு நாள் அங்கே இலங்கையில் கொழும்புல இருக்கிறேன். நான் அந்த நாட்களில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணணும். டிக்கெட் இருக்கு எனக்கு, திரும்ப கொழும்புல இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்குரிய டிக்கெட் வச்சிருக்கிறேன். நான் விமானம் ஏற வேண்டிய நேரத்தில் போய் செக்இன் பண்ணுறதுக்கு போனால், நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணாததுனால டிக்கெட் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சுங்கிறோம். குறிப்பிட்ட சில தினங்களுக்கு முன்னால் ரீகன்ஃபார்ம் பண்ணலை. அப்போது நான் அவன்கிட்ட போய், தெரியாதியா எனக்கு அடுத்த ஃப்ளைட் எப்போ என்னன்னா அடுத்த நாள் சொல்கிறான். என்னை கொண்டு வந்து விட்டவங்க போயிட்டாங்க, அவங்கள திரும்ப கான்டாக்ட் பண்ணுறதுக்கே முடியலை. அடுத்த நாள் வரைக்கும் என்ன செய்ய, இன்னொரு 24 மணி நேரத்துக்கு என்ன செய்ய. கொழும்பு சிட்டிக்கும் காட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கும் 40 கிலோமீட்டர் தூரம். எப்படி போவேன், எப்படியோ பண்ணி எந்த வீட்டில் தங்கி இருந்தேன்னு அங்கே போயிட்டேன். பசி புண்ணுது. அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு பிஸ்கெட்டு கூட ஒன்று ஏதாவது சாப்பிட்லான்னா இல்லை. காலையில் நான் நினைக்கிறேன் 3 மணிக்கு ஏதோ எந்திரிச்சு போனது ஏர்போர்ட்டுக்கு. போயிட்டேன். களைப்பு தான் ரொம்ப பெருசாக இருந்தது பசியை விட. ஆண்டவரே, நாளைக்கு வரைக்கும் வேற எவரும் இல்லை. அந்த வீட்டில் போய் அந்த களைப்பு மிகுதியில் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்ச உடனே பசி. அப்போ அதுக்கு பிறகுதான் பசி வருது. ரைட், பசி என்ன கிடைச்சாலும் முழுங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பசி இருக்கும்போது நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, பசிக்குதுப்பா, இந்த நேரத்தில் யார்கிட்ட போய் எங்கே சாப்பாடு கேட்க, எங்கே வாங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது கிடைக்குமான்னு அலசி பார்த்தேன், ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. அப்படி இருக்கும்போது ஆண்டவரேன்னு ஆண்டவரை தான் நோக்கி பார்த்தேன். கதவு தட்டுறான். கதவு திறந்து பார்த்தா நல்ல இந்த பீட்சா ஹட்டு டப்பா இருக்கு பாருங்க, பீட்சா என்ன, அந்த பீட்சா ஹட்டில் இருந்து சுட சுட ஒருத்தன் கையில் இந்த சொமாட்டோ ஸ்விக்கி மாதிரி ஒருத்தன் ஒரு பெரிய டப்பாவோட நிற்கிறான். கையில் அது வேற கோக்கு பாட்டில் இதெல்லாம் வச்சுட்டு நிற்கிறான். நான் உடனே என்னமோ கேட்டான், அவன் சிங்கள மொழியில் கேட்டான். நான் எஸ்ன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். இதில் கையெழுத்து போடுன்னா கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டேன். வாங்கிட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள முழுவதும் உள்ளே போயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்பம் விடுறேன், மறுபடி கதவை தட்டுறான். இப்போ மேல் வீட்டில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி வந்து கதவை தட்டுறாங்க. உங்கள்கிட்ட வந்து பீட்சா கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்காக ஆர்டர் போட்டோம், உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ நான் சொன்னேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேனே அப்படின்னு. இல்லை கவலைப்படாதீங்க, அவன் தப்பாக டெலிவரி பண்ணதுனால அவன் திரும்ப எங்களுக்கு கொடுத்தாகணும், நாங்கள் சொல்லிட்டோம், எங்களுக்கு அடுத்து வந்துடும். நாங்கள் பாருங்க ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஜெபிக்கும்போது, நம்ம இடத்துக்கு நம்ம ஒன்றும் செய்ய அறியாமல் திகைக்கும் போது யாரை அனுப்பணுமோ அவங்கள என்ன செய்வார், அனுப்புவாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி சொல்லிட்டே போகலாம். எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவருடைய அந்த லீடிங் இருக்குது, அவர் கைட் பண்ணுற விதம் இருக்குது. அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு அதிசயமா ஆண்டவர் நடத்துகிறார். ஸோ ப்ரேயர் 3வது நேரம் ஆகுது. காட்லி கவுன்சில், பக்தியுள்ளவர்களுடைய ஆலோசனை மூலம் ஆண்டவர் நம்ம நடத்துவார். இப்போ பாஸ்டர் மூலமா, என்ன ஒரு தேவ செய்தியின் மூலமா, நம்ம ஒருத்தர்கிட்ட அணுகி
நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்கள்ட்ட அணுகி நம்ம ஒரு பிரச்சனையை சொல்லி கேட்கும்போது அந்த தெய்வீக ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவார். அந்த 32:8 சங்கீதத்தில் பின்பகுதி சொல்லுது இல்லையா, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார். என்ன, ரூத்துக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டுச்சு. அவள் தீர்மானம் பண்ணிட்டா. நகோமிட்ட சொல்றா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நகோமி கூட போயிட்டா. பட் நவ் ஷி நீட்ஸ் அ லீடிங். அவளுக்கு பெத்லகேம் வடக்கும் தெற்கும் தெரியாது, அங்குள்ள மனுஷர்களை தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த ஊர்ல அந்த மாமியை மட்டும்தான் தெரியும். நம்பி போயிருக்கிறா. இப்போ அந்த நகோமி அந்த உத்தரவாதத்தை உணர்கிறாள். என்ன நம்பி வந்திருக்கிற என் மருமகளை நான் என்ன செய்யணும், நடத்தணும். இப்போ அவ நடத்துகிறா பாருங்க. இவ தன்னை சப்மிட் பண்ணி அந்த மாமியினுடைய நடத்துதலின்படி செல்லுகிறாள். தாவீது அவ வம்சத்துல தான் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து அவ வம்சத்துல தான் பிறக்கிறார். அதுல the key, the secret behind it is she walked as Naomi led her. அவளை நகோமி நடத்தின விதமா அவ நடந்தா பாருங்க. ஸ்தோத்திரம். அவ வாழ்க்கை, அவ சந்ததி ஆசீர்வாதமானதாய் மாறிற்று. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் இப்படி தர காரணம் அதுதான். சரியா, நம்மளை நடத்துறதுக்கு. நீதிமொழிகள் 11:14 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:14. நிறைய அதுகளை குறித்து சொல்லிட்டே போலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். சிலருக்கு ஆலோசனைன்னா கசப்பா இருக்கு. ஆனா ஆண்டவரே சொல்ற, நான் உனக்கு என்ன சொல்லுவேன், ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு அதுல இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் என்னன்னு சொன்னா, ஆலோசனை சொல்றது அவங்களுக்கு என்ன செய்யறது இல்லை, பிடிக்காது. உனக்கு என்ன தெரியும் போ. யாராவது ஆலோசனை சொல்றவங்க இருந்தா அவங்கள கண்டு விலகி போகிறவங்களா தான் இருக்கிறாங்க. இப்படி நடப்பா, இப்படி செய்ய, இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவனை மாத்திக்கோ. நீ வளர்ந்தப்ப இப்படித்தான் இருந்திருப்ப. எனக்கு ஆலோசனை சொல்ல வந்துட்டு நான் என்னை பார்த்துக்கிட்ட தெரியும். ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துல இல்லை. ஆனால் ஆண்டவருடைய நாமங்கள்ல ஒன்று என்னன்னா, இஸ் கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனை சொல்றார். கண்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகள் மூலமா நமக்கு வருகிற ஆலோசனை சில நேரத்தில் அது கசப்பா இருக்கும், தலையில கொட்டுற கூட்டு மாதிரி இருக்கும். ஆலோசனையை தேடுறது நல்லது. ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டா அவர் என்ன செய்வார், சொல்லுவார். சும்மா அவர் ஆலோசனையை வாரி வழங்கிட்டே போறது கிடையாது. போனா ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காட்லி கவுன்சில், இந்த இடத்துல தான் அந்த மென்டார்ஷிப் பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். நமக்கு சில ஆலோசகர்கள் இருக்கிறது நல்லது. உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற ஆலோசகர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஆலோசகர்கள், கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, உங்களுக்காக உண்மையாக கருத்தாக ஜெபம் பண்ணி பேசக்கூடியவர்கள், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுகிறவர்கள். நீங்கள் என்ன பிரச்சனையோட போறீங்களோ அதே பிரச்சனையோட இருக்கிறாள். உங்கள்கிட்ட என்ன பாவம் இருக்குதோ அதே மாதிரி உள்ள பாவ சோதனைகளை சந்திச்சு அதை ஜெயிக்க முடியாமல் இருக்கிற ஒரு ஆள் அப்படியா இல்லை. அதில் ஒரு மாடல்லாம் இருக்கக்கூடியவங்க. அப்போ அவர்களிடத்துல போய் ஒன்றை ஷேர் பண்ணவோ கேட்கவோ ஆண்டவர் ஆலோசனைகளை தருகிறார். ஆனால் நான் பெஸ்ட்டு சொல்கிறேங்க, நீங்கள் எனக்கு ஆலோசனை தாங்கன்னு ஜெபத்தோட ஆராதனைக்கு வந்தீங்கன்னா இந்த செய்தியே போதும். இந்த இடத்துல இருந்து நான் பேசலாம், பாஸ்டர் டேவிட் பேசலாம், பாஸ்டர் அம்மா பேசலாம், அல்லது வேற ஒரு ஊழியக்காரங்க பேசலாம். ஸ்தோத்திரம்.
அந்த செய்தியே போதும். திரும்ப போய் தனிப்பட்ட முறையில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஒரு ஆலோசனை பெற, அதுக்கு மேலேயும் ஆவியானவர் நடத்தினா, அடுத்தது சொல்ல போகிறேன், நடத்தினா வேணா போய் பேசலாம். இல்லைன்னா ஆண்டவரே இதில் என் பிரச்சனைக்கு இன்னைக்கு தேவ வார்த்தையில் என்ன பதில் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரேன்னு கேட்டு அதை செஞ்சீங்கன்னாலே போதும், ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அடுத்து நான் குறித்து வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், முடிச்சிடுறேன். பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:14 எடுத்தவங்க வாசிக்கலாம். ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். சரியா? நம்ம உள்ளுணர்வில் ஆண்டவர் பேசி நடத்துவார், ஆவியானவரை கொண்டு பேசி நடத்துவார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16:6 வாசிப்போம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார். சரி, அப்போ ஆவியானவர் தடை பண்ணார், ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார், அப்படியெல்லாம் நாம வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் நம்மை நடத்துவார். இதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா ஆவியானவர் பிலிப்பை நடத்தினதை பார்க்கிறோம். கந்தாகே மந்திரியின் இடத்துல கூட்டிட்டு போறாரு. அடுத்து அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கரையேறின உடனே அங்கிருந்து தூக்கி பிலிப்பை, நான் நினைக்கிறேன், அந்த இன்னொரு ஊருக்கு கொண்டு போயிடுறாரு. சரியா? இவ்விதம் ஆவியானவரால் பிலிப்பு நடத்தப்பட்டதை பார்க்கிறோம். ஆவியானவர் உள்ள உணர்வின் மூலமா பேசி லீட் பண்றார். சூப்பர் நேச்சுரலா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆவியானவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். சரியா? ஆவியானவரை கொண்டு நடத்துகிறார். ஆவிக்குள்ள இன்னும் நீங்க வளரும் பொழுது ஆவியானவருடைய நடத்துதல்களை பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம். கடைசியா அந்த குறிப்புல ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், தரிசனம், சொப்பனம். தரிசனங்கிறது கண்ணை திறந்திருக்கும் போதே பார்க்கறது என்னது? தரிசனம். சொப்பனங்கிறது தூக்கத்தில் பார்க்கறது சொப்பனம். சரியா? தரிசனம், பவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியில பார்த்தது என்னது? தரிசனம். சரியா? கப்பல் சேதத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் முன்னால வந்து கப்பல் சேதமே இல்லாமல் யாருக்கும் உயிர் சேதம் வராதுன்னு சொல்லி அவன் பார்த்தது என்னது? தரிசனம். சரியா? இப்படி தரிசனம், சொப்பனம். யோசேப்பு பார்த்தது என்னது? சொப்பனம். சரியா? இப்படி தரிசனம், சொப்பனங்களின் மூலமா ஆண்டவர் நடத்துவார். இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். தரிசனம், சொப்பனம்னு சொல்லும் பொழுது நமக்கு அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தணும். ஒன்றுக்கு மேற்பட்ட சாட்சிகளுடைய வாக்கினால ஆண்டவர் அதை உறுதிப்படுத்த கேட்கும். ஏன்னா நீங்க ராத்திரியில தூங்கும்போது யாரை நினைச்சிட்டு படுத்தீங்களோ அவங்க தான் என்ன வருவாங்க? சொப்பனத்தில் வருவாங்க. உடனே ஆஹா ஆண்டவர் காட்டிட்டாருன்னு நினைக்க முடியாது. கவலையின் திரட்சியினால என்ன பிறக்குமா? சொப்பனம் பிறக்குமா? அதனால இதை முழுசும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இதை கன்ஃபார்ம் பண்ற ஆண்டவருடைய பிற அடையாளங்கள் உங்களுக்கு வேணும். வசனத்தின் மூலமா, தேவ ஊழியர் மூலமா, பிற சாட்சிகள் மூலமா, உங்க உள்ளுணர்வுள்ள ஆவியானவர் பேசுகிறதன் மூலமா இப்படிப்பட்ட கன்ஃபர்மேஷன்ஸ் வேண்டும். சரி, செய்தி என்ன? God will lead you. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம். அதுல ஒன்று சொன்ன, டோட்டல் சரண்டர் பண்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நடத்துறார். ரெண்டாவது, தன்னை கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துறார். ஆண்டவர் நீங்க நடத்துறதுக்கு நான் என்ன செய்யறேன்? கீழ்ப்படுகிறப்பா அப்படிங்கிறவங்கள ஆண்டவர் நடத்துறார். மூன்றாவது, ஒன்றுக்கு வசனங்கள் இருக்கிறது, தாழ்த்துகிறவர்கள். 1 பேதுரு 5:5 சொல்லி இருக்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்த்தும் போது தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். பெருமை உள்ளவர்களை கர்த்தரால என்ன செய்ய முடியாதுங்க? நடத்த முடியாது. நடத்த முடியாது. நான் நிறைய பார்த்துட்டேன், பெருமையா இருப்பாங்க. அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவர்களை எளிதா என்ன செய்யலாம்? நடத்திட்டு போயிடலாம். பெருமை உள்ளவர்கள் அது இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்லுவாங்க? வணங்கா கழுத்து. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் சொன்னாங்க, வணங்கா கழுத்து. அடுத்து இருதய கடினம். சொல்லுங்க, என்னது? இருதய கடினம். அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் நடத்துறதுக்கு
உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் மென்மையாக இருங்க, சாஃப்டாக இருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நம்மளை நடத்துகிறவங்களுக்கு அப்படி என்ன செய்யணுங்க? நம்ம லகுவாக இருக்கணும், நம்ம ஈஸியாக இருக்கணும். இவங்க தான் என்ன நடத்துகிறாங்க. அப்போ அந்த நடத்துறதுக்கு எபிரேயர் 13 அதிகாரத்தில் உங்களை நடத்துகிறவர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நடத்துகிறாரு. 2வது இடத்துல நம்ம நடத்துகிறவர்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறாரு. அப்போ மேக் இட் ஈஸி அண்ட் சிம்பிள். டோன்ட் லெட் தம் ஃபோர்ஸ் சம்திங் அப்பான் யூ. உங்களை நடத்துகிறவர்கள் சந்தோஷமா உங்களை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்க வசனம் குறிப்பிடுகிறது. ஓகே, ஸோ தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நடத்துகிறார். those who seek, நடத்துதலை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துறார். சரியா? தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். என்ன? those who seek is counsel, those who seek is leading. அவரால் நடத்தப்பட அர்ப்பணம், அவரால் நடத்தப்படுறத டெய்லி தேடுறது என்ன அவர்கள் ஆண்டவர் நடத்துறார். இதோடு நான் முடிக்கிறேன் என்னுடைய செய்தியை. ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்கள்ல நான் நடத்தப்படுவதற்கு, கர்த்தரால் நடத்துகிற அந்த தேவனுக்கு நான் அவரால் நடத்தப்படுகிறதற்கு என்னை முழுசும் சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க உங்க இடங்கள்ல எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் வயது ஆக ஆக நான் எனக்கு இன்னும் என்ன நடத்துதல் தேவைன்னு உணர்றேன். நான் ரொம்ப வீக்காக நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். I need someone to lead me. I need someone to guide. நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு, என்ன சொல்கிறதுக்கு, அவங்களுடைய ஒரு ஆறுதலை கார்த்தியை கேட்கறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் தேவை. ஆமென்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் நமக்கு தந்திருப்பார் என்றால் அதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து நம்மளை நடத்துறதுக்கு, ஆமென், கர்த்தருடைய ஸ்தானத்தில் இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம நடத்துறதுக்கு தேவன் தந்திருக்கிற, ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார், எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவே. இந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவே. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. பேரின்பம் அவரின் தஞ்சமே,
அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரணத்திற்கு அப்பாலும் நம்மை நடத்துவார். Hallelujah. In total surrender I submit myself for the God. Hallelujah. முற்றிலும் அர்ப்பணித்தவனாக, முழுவதையும் உமக்கு தந்தவனாக, நீர் நடத்தும்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி. என்னை முழுவதும் தந்தவனாக உம்மால் நடத்தப்படுவதற்கு என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவ்விதமா உங்களுடைய கரத்துல ஊழியக்காரங்கிற நிலைமையில ஆண்டவரே, உங்க மேல நீங்க மெய்ப்பனா என்ன வச்சிருக்கிற அந்த நிலையில நின்று உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க அவங்கள நித்தமும் ஆண்டவரே, இந்த ஏசாயா 58:11 வாசித்தபடி நித்தமும் அவர்களை நடத்த பண்ணிக்கிறப்பா. கரடு முரடான அவர்கள் வாழ்க்கையின் பகுதிகளில் எல்லாம் ஒப்பு கொடுக்காத அவர்களுடைய வாழ்க்கையின் சுயநலமான பகுதிகளில் எல்லாம், பெருமை நிறைந்த பகுதிகளில் எல்லாம் என் தேவனே, நீங்க அப்பா ஒரு அர்ப்பணித்தலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் லகுவாய் நடத்தப்படுவதற்கு அப்பா, ஹல்லேலூயா, உம்முடைய அந்த நுகத்தை ஆண்டவரே சந்தோஷமா தான் மேல ஏற்றுக்கொண்டு உம்மால் நடத்தப்படுவதற்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கிற அந்த இருதயத்தை கொடுத்து அருளும் அப்பா. பெருமைகளை நீக்கும் ஆண்டவரே, பிடிவாதங்களை நீக்கும், நல்ல கீழ்ப்படிதலை கொடும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் சொல்லும் போது அப்படியே கேட்டு நடக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேண்டிய ஆலோசனைகளை அந்தந்த காலத்துல ஆண்டவரே நாட்களுக்கு தகுந்தபடி அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே. நடத்துங்கப்பா. உங்களுடைய வசனம் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. ஜெபத்துல அவங்களோட பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. சரீரத்தில் பலவீனங்கள், வியாதி உள்ளவர்களை தொட்டு சுகமாக்கி அனுப்பும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வேலை செய்கிறவர்களுடைய வேலைகள், தொழில்களை ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறத போல கோடி மடங்கு ஆசீர்வதித்து பெருக செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். எல்லா கனம், துதி, மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.